லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் அப்படின்னாலே பொதுவாக குவாலிட்டி மட்டும்தான். குவாலிட்டிக்கு குறையாக இருக்கக்கூடிய மாட்டை நம்ம சேனலில் வீடியோ பதிவிடுறதே கிடையாது. அப்படி நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 6 பல் போட்டிருக்கக்கூடிய ஜெர்சி கிராஸ் மாட்டோட கன்று மாட்டோட விற்பனை பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இந்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து மாடு கன்று போட்டுருச்சு. கன்று போட்டு ஒரு 4-5 நாட்கள் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. தலையீத்துக்கே இந்த மாடு 15 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த 2ஆம் ஈத்துக்கும் 15 லிட்டர் சொல்லி கொடுப்போம். தீனி கொடுக்குறவங்க தீனி நல்லா கொடுத்து பராமரிச்சாங்கன்னா 1-2 லிட்டர் சேர்த்து கூட எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஜெர்சி கிராஸ் மாடுங்க, 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு தான். இன்னொரு 7-8 கண்ணுக்கு இந்த மாட்டை கண்டிப்பாக உங்களால் வச்சு பராமரிச்சுக்க முடியும். நல்ல மடிவளம் காம்பவுலம் இருக்கக்கூடிய மாடு. கை கறவைக்கு மிஷின் கறவைக்கெல்லாம் பார்த்தோம்னா சூப்பராக செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளரும் சொல்லியிருக்காங்க. மாட்டோட காம்பும் நல்ல நீட்டமாக நல்ல காம்பு வளத்தில் மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. ரெட்டை வரி மடியில் மடி எடுத்திருக்கு மாடு. பொதுவாக ஹெச்எஃப் மாடு வச்சுருக்கவங்களாம் பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஜெர்சி கிராஸ் மாட்டை வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஏன்னா பாலில் ஹெச்எஃப் மாட்டில் ஃபேட் ஆஃப் கண்டென்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த மாதிரியான ஜெர்சி கிராஸ் மாட்டை வாங்கி பாலில் கலந்து ஊற்றுறதுனால பால் நல்ல ரேட் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல லாபகரமான ஒரு மாடாக இருக்கும். கன்றும் போட்டுருச்சு. நீங்கள் வாங்கிட்டு போனோடனே ரெடி கறவையில் வச்சு கறந்தும் ஊற்றிக்கலாம். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கனாலும் பார்த்தோம்னா மாட்டுக்கிட்ட இருந்து சத்தான பால் எடுத்து உங்கள் குழந்தைங்களுக்குமே கொடுக்க முடியும். 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 2ஆம் ஈத்து மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் தீனி கொடுத்து பராமரிக்கிற அளவுக்கு கறவை திறனும் ஒரு 16-17 லிட்டர் கூட எடுத்துடலாம் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து மாட்டை வாங்கிக்கோங்க. இந்த கறக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா காமிச்சிருக்காங்க பாருங்கள். கறக்கிறதுக்குமே இந்த மாடு சூப்பராக இருக்குது. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருந்து ரவி என்பவர்கிட்ட இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 6 பல் போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து மாடு, 15 லிட்டருக்கு மேலே கறவை கொடுக்கக்கூடிய மாடு, கன்று மாடாக விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு விலையை கேட்டு அனுசரித்து வாங்கி